அப்புறம் சென்னை சாய் துணை மெட்ரிமோனியல். இதுவும் ஒரு சிறப்பான கேள்வி. இப்போ அந்த கல்யாண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் நார்மல் பீப்புள் கல்யாணம் ஆகிறதே கஷ்டப்படுறோம். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இந்த மாற்றுத்திறனாளிகள்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கல்யாண மார்க்கெட்டில் அவங்களுக்கு டேக்கேஜே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மாற்றுத்திறனாளின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து எல்லாம் விலகி போடுவாங்க, இறக்கப்படுவாங்க. ஆனால் யாரும் வரம் கொடுக்க மாட்டாங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் பலர் பேர் நிறைய குணங்கள் இருக்கும், நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், நிறையா வந்து டேலண்ட்ஸ் இருக்கும், சம்பாதி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு காலில் சின்ன போலியான பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா வரம் கொண்டு வரதில்லை. ஸோ இதற்காக நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய திருமண தவணை நிலையத்தில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம், கன்செஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு முழுமையாக வெற்றி அடைய முடியல. ஸோ ஒரு அருமையான ஒரு வெப்சைட் இவங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்க்ளூசிவாக சென்னை சாயி துணை மெட்ரிமோனியல்ஸ் இவங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து எல்லாரையும் சுயம்பரத்துக்காக கூப்பிட்டாக்க அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க, கடைசியில் ஒன்றும் கிடைக்காம போயிட்டு இருப்பாங்க. சுயம்பரம் என்பது ஒரு நாள் கூத்தாயிடுது, அன்றைக்கி வந்து கிடைக்கலன்னா ஏமாற்றத்தோடு போயிட போகிறாங்க. ஸோ இதற்காகவே தனியாக ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி, இதற்காகவே ஒரு வெப்சைட்டையும் ஸ்டார்ட் பண்ணி இவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் ஒரு ஆசையில் அந்த வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதற்கு பெயர் கொடுக்கும் பொழுது இங்கே தான் நீங்கள் கேள்விக்கு வரேன். ஆமாம், சென்னை சாயி துணைன்னு ஏன் பேர் வைக்கிறீங்க? அதுக்கு சங்கரா போட்டிருக்கீங்க, அதுக்கு முருகா போட்டிருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கை துணை சொல்கிறோம் இல்லையா? வள்ளுவர் கூட வாழ்க்கை துணை தான் வந்து ஒரு அதிகாரத்தை சொல்கிறாரு. எல்லாருக்குமே துணை அவசியம் தான். கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் துணை என்பது மிக அவசியம். ஏன்னா நமக்கு அப்புறம் இந்த பையனை பொண்ணுங்க பார்த்துக்கிறதுக்கு யார் பார்த்துக்க போகிறாங்கன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ என் பொண்ணு காது கேட்காத பொண்ணாச்சே, அவங்களுக்கு அதுக்கப்புறம் யார் வந்து கூட இருக்க போகிறாங்க அப்படின்னு அந்த பெற்றோர்கள் படுகின்ற இது கஷ்டம் இருக்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை மற்றவங்களாவது வந்து கல்யாணம் ஆகலையா, ஏதோ சரி நீங்கள் ஹாஸ்டலில் போயிருந்துக்க. ஆனால் இவர்களுக்கு துணை என்பது மிக அவசியம் என்ற காரணத்தினால தான் அதுக்கு வந்து துணை மெட்ரிமோனியல்ஸ், அதுவும் சென்னை சாயி துணை மெட்ரிமோனியல். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரிகிறது, பார்க்கின்ற நேயர்களுக்கும் புரியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.